நம்ம ஹாட்டாவே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த HCl செக்ரீஷன இது கம்மி பண்ணி, நாளடைவுல நமக்கு ஜீரண சக்திய கம்மி பண்ணிடும். ஸோ அதனாலேயே நம்ம சாப்பிட்டாலே எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை பேரே GERDன்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இந்த மாதிரி தொந்தரவு நம்ம அதிகமா ஹாட் வாட்டரே குடிக்கிறவங்களுக்கு வரும். இன்னும் சில பேர் என்னன்னாக்கா, வேகமா சாப்பிடுற பழக்கமும் உண்டு. எதுவா இருந்தாலும் கொதிக்க கொதிக்க குடிக்கிற பழக்கமும் உண்டு. நெறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறாங்கன்னா, அவ்ளோ கொதிக்க கொதிக்க இருக்கும். அப்படி சட்டுன்னு 1 செகண்ட்ல குடிச்சு முடிச்சுருவாங்க. அவ்ளோ ஹாட்டா குடிக்கும்போது, அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த மியூக்கஸ் மெம்பரேன் எல்லாமே எரோட் ஆகும். அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிண்டர் லாஸ் ஆகி, என்ன சாப்பிட்டாலும் அந்த கன்டென்ட் மேல எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாரி ஹாட்டா எடுக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதுக்காக டீ, காஃபி எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா குடிக்க சொல்லல. பட் நம்ம அந்த மாதிரி ஹாட்டா குடிக்கிறத அவாய்ட் பண்ணி, ஒரு மிதமான சூடுல நம்ம எடுத்துக்கலாம்.